இறந்தவருடைய உடல் சம்பந்தமான விஷயங்களை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இறந்தவருடைய உடலை என்ன செய்யறது, குளிப்பாட்டுறது எப்படி, அடக்கம் பண்றது எப்படி, அந்த உடலுக்கு மேல என்னென்னலாம் செய்யறது என்பதை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக இறந்தவருடைய ஆன்மா, இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தபடியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறந்தவருடைய ரூஹ் இருக்குல்ல, அந்த ரூஹ் என்ன செய்கிறது, இறந்தவனை எங்க போகுது, அப்ப கபர்ல கொண்டு அடக்குறோமே அங்க என்ன நடக்கிறது, அதுக்கு பிறகு மறுமையில் என்ன நடக்கிறது, இந்த விவரங்களை ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு மனிதன் இறந்த பிறகு உடல் சம்பந்தப்பட்டதை அறிந்து கொண்டது போலவே அவனுடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஆன்மாவை பற்றி, உயிரை பற்றி இஸ்லாத்தினுடைய பார்வை என்னவென்று கேட்டால், அது உங்களுக்கு புரியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பதில். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வயஸ்அலூனக அனி ரூஹி, ரூஹை பற்றி, உயிரை பற்றி நபியே உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், உயிர்ண்டா என்ன என்று கேட்கிறார்கள். நீங்கள் பதில் சொல்லுங்கள், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹு என்பது என்னுடைய இறைவனின் கட்டளைப்படி உள்ளது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்க குறைந்த அறிவு தான் கொடுக்க, இது விஷயமாக இந்த உயிர் விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் உங்களுக்கு குறைஞ்ச அறிவு தான் தரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு இந்த உயிர் என்னங்கிறத உங்களால கண்டுபிடிக்க இயலாது, அதை கொடுக்கல என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில 17வது சூராவுல 85வது வசனத்தில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது எப்ப இறங்குதுன்னு கேட்டா, சில யூதர்கள், யகூதிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க வர்றாங்க. என்ன கேள்வின்னா, இவர் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறார். தூதர்னு சொன்னா நம்ம வேதத்துல உள்ள மாதிரி, ஏன்னா அவங்க வேதங்கள்லயும் சில உண்மைகள் இருக்கிறது, நம்ம வேதத்துல உள்ள மாதிரி அவர் உண்மையை சொல்றாரான்னு பார்க்கணும். அவங்க வேதத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த ரூஹுன்னா யாருக்கும் பதில் சொல்ல இயலாதுன்னு அவங்க வேதத்துல இருக்கிறது. அதனால முகமது போய் நம்ம கேள்வி கேட்போம், நம்மள்ட்ட உள்ளபடி கரெக்டா அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் கண்டிப்பா இறை தூதர் தான். இல்ல உன்னோட கொண்டு ஏதாவது சொன்னார்னு சொன்னா அவர் இறை தூதராக இருக்க மாட்டார்னு அவங்களா ஒரு மசூரா பண்ணி ஆலோசனை செய்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா அபுல் காசிம் மர்ரூ, அபுல் காசிமே முகமதே ரூஹ்னா என்ன என்று கேட்கிறார்கள். ஃபஸகத, திடீர்னு கேட்டோம், ரசூலுல்லாஹ்க்கு ஆன்சர் இல்ல, மௌனமா இருக்கிறாங்க. ரூஹ்னா என்னன்னா அது வஹீல சொல்ல வேண்டிய விஷயம். அதனால என்ன பண்றாங்கன்னா, சரி இறைவன் அதுக்கு ஏதாவது ரிப்ளை தருவான், பதில் தருவான் என்பதற்காக வேண்டி சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள். ஃபகுல்து இன்னஹு யூஹா இலைஹி, அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வஹி வருகிறது என்று நான் மனசுக்குள்ளே பேசிக்கொண்டேன். அப்ப வஹி முடிச்ச உடனே சொன்னார்கள், இந்த வசனத்தை வாசி காட்டுறாங்க. இந்த இதான் வந்திருக்கு, ரூஹை பத்தி உன்ட்ட கேட்கிறாங்களா, எஸ் அலூனக அனி ரூஹி, ரூஹை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது இறைவனுடைய கட்டளை பிரகாரம் உள்ளது, உங்களுக்கு குறைஞ்ச அறிவு தான் இது சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற விஷயங்கள்ல நீங்க கம்ப்யூட்டர் பண்ணலாம், விண்வெளி பயணம் எல்லாம் போகலாம், என்ன வேண்டாலும் கண்டுபிடிக்கலாம். ரூஹுண்டா என்னங்கிற டாபிக்ல இறங்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்குரிய அறிவு இல்ல, கம்மியா தான் இருக்குது, விளங்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக இந்த வசனம் இறங்குறது. இது புகாரியில 125, 4721, 7297, 7456, 7462 இந்த வசனங்கள் இந்த நம்பர்ல உள்ள ஹதீஸ்ல எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விளங்கிக்க வேண்டும் என்று சொன்னால், ரூஹ்னா என்ன, இதுல போய் நுழைஞ்சு யார் விளக்கம் சொல்ல வந்தாலும் சரி அவங்க குழப்புறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதை சொல்ல முடியலையோ, அல்லாஹ் எது உங்களுக்கு அறிவு இல்லை என்று சொல்லிவிட்டானோ, அது மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது மார்க்கத்துல. ஒன்னு விதி, அதுல யார் விளக்கம் சொன்ன வந்தாலும் குழப்பி தான் விட்டுருவாங்க. அல்லாஹ் சொன்னபடி நம்பிட்டு போயிடுறது ஈமானுக்கு அது பாதுகாப்பானது. ரெண்டாவது ரூஹ்னா என்னன்னு நுழைஞ்சோன்னு வைங்களேன், ஒண்ணுமே பண்ண இயலாது. பெரிய பெரிய விஞ்ஞானி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்னும் விளங்கல. ஏன் பார்க்கிறோம், ஒரு மனிதன் இறந்து போறான்னு சொன்னா எல்லா பார்ட்ஸும் தேஞ்சு போய் உறுப்புலாம் தளர்ந்து போய் அப்படியே செத்துக்கிட்டு இருந்தாலாச்சு அதுக்கு ஒரு அர்த்தமா சொல்லிட்டு போயிடலாம். இந்த மரணம் வரக்கூடிய டைப் பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 95 வயசு 100 வயசுக்காரன் படுத்த படுக்கையில் உட்காந்துக்கிட்டு பல்லுலாம் நல்லா இருக்கு மெண்டு திங்கிறான், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். 20 வயசுக்காரன் பொசுக்குன்னு போயிடுறான். கண்ணு பார்த்தா கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, இதயம் நல்லா இருக்கு, நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது, இப்பதான் செக் பண்ணிட்டு வந்த ஆஸ்பத்திரியில என்ன 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 இல்ல, எல்லாம் இருக்குது. இந்த கழுத்தறுத்து ஒருத்தன் செத்துட்டாலாவது ஒரு காரணம் சொல்லலாம், கனெக்ஷன் இல்லாம போச்சுல அப்படின்னாலும் சொல்லலாம்.
எல்லாம் கனெக்ஷன்லாம் கட் ஆகல, ஒழுங்கா தான் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பதில் யாருக்கு சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய கட்டளை தாங்க. அதுக்கு ஒரே பதில் என்ன? கட்டளை இருந்தா இருக்கும், போண்டா போயிடும். இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ இருக்கணும்னு அல்லாஹ்வுடைய ஆர்டர் தான் ரூஹ் என்பது. அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிற வரைக்கும் அந்த உயிருங்கிறது இருக்கும், போக சொல்லும் போது போயிருங்கிறதை தவிர வேற அறிவுபூர்வமான ஒரு பதிலை யாருமே சொல்ல இயலாது. அதனால சும்மா பொய்யான காரணங்கள் சொல்லிக்கிறவாங்க, ஹார்ட் அட்டாக்ன்றுவாங்க, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிறவாங்களே தவிர அதை யாராலையும் விடை சொல்ல இயலாது.